அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோவிலுக்கு நாம் வாங்கி தரும் பொருட்களும் அதற்குரிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக நம் தளத்தில் நடைபெறும் கும்பாபிஷேகம், திருவிழா போன்ற நாட்கள், நம் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் ஆகியவற்றின் போதும் சாதாரண நாட்களில் நம்முடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் உள்ளிட்ட பல கோவில்களுக்கு பொருட்கள் வாங்கி காணிக்கையாக அளித்திருப்போம். ஆனால் இப்படி நாம் கொடுக்கும் பொருட்கள் நமக்கு என்ன பலன் என்பது தெரியாமலேயே இத்தனை நாட்கள் அளித்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அந்த பொருட்கள் நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தலத்திற்கு சென்று சாதாரணமாக கடவுள் தரிசனம் செய்யும் போது மட்டும் செய்துவிட்டு வராமல் சிலர் தலத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில மக்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறினால் அதற்குரிய நன்றிக்கடனாக அந்த தலத்திற்கோ அல்லது தெய்வத்திற்கோ ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். நம்மில் பலரும் கோவிலுக்கு அல்லது நமக்கு பிடித்த தெய்வத்திற்காக ஏதாவது ஒரு பொருளை, நம்முடைய வசதி அல்லது மனதிற்கு தோன்றும் பொருளை வாங்கி காணிக்கையாக கொடுத்திருப்போம். ஆனால் நாம் வாங்கி கொடுக்கும் பொருளால் நமக்கு என்ன பலன் என நாம் யோசிக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் கோவிலுக்கு வாங்கி தரும் பொருட்களால் என்ன பலன் கிடைக்கும் என தெரியாமல் தவிக்கிறார்கள். இப்படி வேண்டுதல்களுக்காகவோ அல்லது கடவுளுடைய பக்திகள் காரணமாகவோ கோவிலுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி கொடுக்க வேண்டும். முக்கியமாக கோவிலில் நடக்கும் மாபெரும் அபிஷேகத்திற்கு முக்கியமாக பித்தளை அல்லது வெள்ளி சொம்பு வாங்கி கொடுத்தால் உங்களுடைய இல்லத்தில் நிறைவான பணம் மறைந்திருக்கும். இதை கும்பம் என்று சொல்லுவதால் எங்கு சென்றாலும் மரியாதை கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் எவரிடத்திலும் எங்கேயாவது கோவிலுக்கு செல்லும் போது இதனை அழைத்து விட்டு வந்தால் உங்களுடைய செல்வ வளம் படிப்படியாக உயர்ந்து உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய அந்தஸ்தில் உட்கார்வீர்கள். இதுவே இதனின் முழு பித்தளை சொம்பின் அதிசயம். அடுத்ததாக சுவாமிக்கு நெற்றிப்பட்டை வாங்கி கொடுத்தால் நாம் இருக்கும் பதவி எப்போதுமே நிலைத்திருக்கும். முக்கியமாக நம்முடைய வேலை ஒன்று நமக்கு பிடித்திருக்கும். அந்த வேலை நினைத்தே இருக்க வேண்டும் என நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இதனை சுவாமிக்கு அதாவது நெற்றிப்பட்டை வாங்கி தரும்போது உங்களுடைய அம்சம் அவ்வாறே திகழும். அடுத்ததாக கண்மலர் வாங்கி கொடுத்தால் உடலில் உள்ள கண் தொடர்பான நோய்கள் நீங்கும். ஒன்றுபட்டதற்கு முன்பே அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக நம்முடைய எதிரிகள் ஏதேனும் நமக்கு சதி வலையை ஏற்படுத்துவார்கள். அதில் நாம் தெரியாமல் சென்று மாட்டிக்கொள்வோம். ஆதலால் முக்கியமாக கண்மலர் நாம் வாங்கி கொடுக்கும்போது நம்முடைய ஞான கண்ணில் நமக்கு ஏதேனும் துன்பம் நடக்க இருக்கும்போது அதன் நம்முடைய மனதில் உள்ளும் தோன்றி அந்த கடவுளுடைய அருளால் அது நடக்கும்போது இவ்வாறு தான் உங்களுக்கு துன்பம் நேரப்போகிறது என கனவின் மூலமோ வேறு ஏதேன் மூலமோ அறிகுறை காட்ட துவங்கிவிடும். அடுத்ததாக கிரீடம் வாங்கி கொடுத்தால் பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும். முக்கியமாக கிரீடம் என்பது ஒரு ராஜாவிற்கு இருக்கும். அடுத்ததாக கடவுள்களுக்கு மாபெருமாக இருக்கிறது. ஆதலால் நீங்கள் கிரீடம் வாங்கி கொடுத்தால் உங்கள் எப்பொழுதுமே அந்த கிரீடத்தின் உச்சியில் இருப்பது போல எப்பொழுதுமே நீங்கள் உயரத்திலேயே இருப்பீர்கள். மாபெரும் அந்தஸ்து உங்களுக்கு உயர்ந்து பெரிய மனிதர்களாக திகழ்வீர்கள். சுவாமிக்கு நகை ஆபரணங்கள், தங்க நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்தால் வீட்டில் எப்பொழுதுமே பொன், பொருள், அரிசி அனைத்தும் நமக்கு சேர்ந்தே இருக்கும். எந்த கஷ்டமும் நம்மை அண்டாது. முக்கியமாக பண கஷ்டமாகவோ, உணவு பஞ்சமோ, எந்த திருமண பஞ்சமோ அல்லது குழந்தை பேர் இதுவாக எந்த பஞ்சம் நம்மையும் கண்டிப்பாக அண்டாது. அனைத்தும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும். குற்று விளக்கு வாங்கி கொடுத்தால் வீட்டில் யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தால் விரைவாக நீங்கும். நோய்பட்டவர்கள் அதிகமாக இருந்து தத்தளித்து கொண்டிருந்தால் உடனடியாக கோவில்களுக்கு சென்று குத்து விளக்கு வாங்கி கொடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் நோய் நொடி தாக்காமல் நல்ல பேறு அமைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மாதந்தோறும் தலத்திற்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் வாங்கி கொடுத்தால் வீட்டில் அமைதியும் திருப்தியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும்.
வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவுடனே, அதாவது உடன் பிறந்தவர்களிடம் அதிகமாக சண்டை சச்சரவு வந்தே கொண்டிருந்தால் கண்டிப்பாக வீட்டில் இந்த நல்லெண்ணெய் மற்றும் நெய் வாங்கி கொடுத்து அந்த கோவிலுக்கு அளித்தால் மாபெரும் சிறப்பம்சமாகும். அடுத்ததாக, கோவிலுக்கு தண்ணீர் வருவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்தால் உங்களுக்கு செல்வங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தோன்ற இருக்கிறது. முக்கியமாக கோவிலுக்கே தண்ணீர் கொடுக்கும்போது அனைத்து விதமான மக்களும் அதாவது தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தால் அதிக அம்சம். அதுபோலத்தான் கோவிலில் நீர் வருவாறு செய்வீர்கள் என்றால் எத்தனையோ பக்தர்கள் வருவார்கள் செல்வார்கள். அதனால் உங்களுடைய புண்ணியங்கள் மாபெருமாக பெருகி கொண்டே இருக்கும். ஆதலால் கோவிலுக்கு தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்தீர்கள் என்றால் மாபெரும் செல்வ வளத்தை அடைவீர்கள். கோவில் கோபுரம் கட்டுவதற்கு ஏதாவது உதவி செய்தால் மேலும் வீட்டின் வளர்ச்சி, வீடு கட்டுவதற்கான யோகம் அதிகமாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக, கோவிலுக்கான மாதாந்திர செலவிற்கான தொகை கொடுப்பதன் வீட்டில் சுபிட்சம் அடையும். முக்கியமாக கோவிலுக்கு மாதாந்திர செலவிற்கான தொகையை கொடுப்பதனால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். மாதந்தோறும் கோவிலுக்கு நைவேத்தியத்திற்கு அரிசி வாங்கி கொடுத்தால் அன்னபூரணியின் திவ்ய கடாட்சம் எப்போதும் நமக்கு நிறைந்திருக்கும். மாதத்திற்கு கட்டளைதாரராக ஒரு அபிஷேகத்திற்குரிய செலவுகளை ஏற்று செய்யும் போது அந்த நாள் அந்த மாதம் முழுவதும் கோவிலில் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். கோவில் சுவாமிக்கு அஸ்திரமான வேல், சுலாயுதம் போன்றவற்றை வெள்ளியிலோ தங்கத்திலோ அல்லது பித்தளையிலோ வாங்கி கொடுத்தால் வாழ்க்கையில் பயம் என்பது நீங்கி தைரியம் பிறக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். கோவிலில் நடைபெறும் யாகங்களில் பங்கேற்கும் போது பெரும் புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் கட்டளை, அதாவது மாதந்தோறும் கோவிலுக்கு முக்கியமாக செலவிற்கான தொகையை நீங்கள் வீட்டில் கொடுத்து விட்டீர்கள் என்றால், அவர்கள் கோவிலுக்கு கொடுத்தார்கள் என்றால் மாபெரும் சிறப்பம்சம். கோவில் கோபுரம் கட்டுவதற்கு கோவில் கோபுர கலசங்கள் வாங்கி கொடுத்தால் கோடி புண்ணியம் தரும், சந்ததி விருத்தி அடையும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஆண் வாரிசு இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டீர்கள் இருந்தால் கோவில் கோபுர கலசங்கள் வாங்கி கொடுத்தால் கோடி புண்ணியத்தை தரும், சந்ததி விருத்தி அடையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.